ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு. அனைவருக்கும் அனைவருடைய நமஸ்காரங்கள். திருச்சின்னமாலையின் 7வது பாசுரத்தை இன்று அனுபவிக்கலாம். இந்த 7வது பாசுரம் துவய மந்திரத்துடைய சாரத்தை சொல்ற ஒரு பாசுரம். மந்திரத்தை ஓப்பனாக சொல்லக்கூடாது, அந்த மந்திரத்துடைய பொருளை மட்டும் சொல்கிறேன் அடியன், அதுக்கப்புறமா பாசுரத்தை அனுபவிக்கலாம். பிராட்டியோட கூடியிருக்கிற பெருமாளுடைய திருவடிகளை நான் சரணா புகழ்கிறேன். அவருடைய திருவடிகளே தான், அதுக்கப்புறம் அவளுக்கே நான் அடிமை செய்வேன். நான் என்னுடைய அல்ல, ஸ்ரீமன் நாராயணனுக்கு தான் நான் அடிமை, நான் என்னுடைய நல்ல அப்படின்றது தான் உத்தரவாக்கியம். 2 வாக்கியம் இருக்குது, பூர்வ வாக்கியம் உத்தரவாக்கியம். அதனால தான் இந்த மந்திரத்துக்கு துவய மந்திரம் அப்படின்றது பெயர். இது முழுமையான அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ஒரு ஆச்சாரியன் அடிப்படைஞ்சு காலட்சேபம் கேளுங்கோ அப்படின்ட்டு அடியன் பிரார்த்திச்சுக்கிறேன். எப்படி சுவாமி தேசிகன் இது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் அப்படின்றத பார்க்கலாம். அகலகில்லா திருமகளார் அன்பர் வந்தார், அடியிரண்டும் ஆறாக தந்தார் வந்தார், புகழில்லார் புகழாகும் புனிதர் வந்தார், பொன்னுலகில் திருவுடனே புகழ்வார் வந்தார், அகிலமெல்லாம் ஆனந்தம் ஆனார் வந்தார், அடியினை கீழ் வைத்து அடிமை கொள்வார் வந்தார், பகல் நடுவே இரவழிக்க வல்லார் வந்தார், பகலொன்றாய் இரவழித்தார் வந்தார் தாமே. இது பாசுரம். பதார்த்தம் பார்க்கலாம். அகலகிலா திருமகளார் அன்பர் வந்தார். கீழே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு 2 பாசுரங்களில். பெருமாளை விட்டு பிராட்டி ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டா அப்படின்ட்டுன்னு சுவாமி நம்மாழ்வார் உலகமுண்ட பெருவாயா பகுதியில் சொல்லியிருக்கார். அகல இல்லை நிறையமென்று அலர்வில் மங்கை ஒரே மார்பா நிகரில் புகழாய் உலகமுன்றையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கடங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியே என்னோட இன்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சொல்லி திருப்பதி திருவேங்கடமுடைய கிட்ட சுவாமி நம்மாழ்வார் சரணாகதி பண்ணுறார். அந்த சரணாகதி தான் பலிச்சுது. ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த சரணாகதிக்கெலாம் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்ணுறார். எப்போவுமே நம்ம சரணாகதி பண்ணுறச்ச நேர பெருமாள் கிட்ட பண்ணக்கூடாது. சரணாகதி விடுங்கோ, நேரம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கூட நேர பெருமாள் சந்தனிக்கெலாம் போகக்கூடாது. முதல்ல துவஸ்தம்பத்தில் விழுந்து சேவிச்சுட்டு, அதுக்கப்புறமா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சந்தனிக்கு போயிட்டு துவாரபாதகர்களுடைய சேவிச்சுட்டு, அதுக்கப்புறமா பிராட்டியை சேவிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் பெருமாள் கிட்ட போனோம். நேரம் நம்ம பெருமாள் கிட்ட போகிறது அப்படின்றது அவ்வளோ உச்சிதம் அல்ல. ஏன்னா போகலாம், நம்ம ஒழுங்காக இருந்தாக்க போகலாம், நம்ம ஒழுங்காக இருக்கோமா இல்லையான்றது நமக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம முதல்ல போனோம்னாக்க பெருமாள் கிட்ட ஒருவேளை நம்மளுடைய குற்றங்கள் அவருடைய கண்ணில் பட்டுது அப்படின்னாக்க நமக்கு அனுகிரகம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பிராட்டி இருந்தாக்க நிச்சயமாக அந்த அனுகிரகம் கிடைக்கும். அவள் தான் புருஷகாரம் பண்ணுறா, சிபாரிசு பண்ணுறா அப்படின்றது ரெக்கமெண்டேஷன். குழந்தை வந்திருக்கான் அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்ட்டுன்னு ஆச்சாரியர்கள் ரொம்ப சுவையாக சொல்லுவா. எதுக்கு பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி 2 பிராட்டிகள், அது இல்லாமல் திருமார்பிலே ஒரு பிராட்டி உட்காந்துட்டு இருக்கா. எதுக்கு அப்படின்னாக்க, இப்போ அடியன் போகிறேன் அங்கே கோவிலுக்கு, நேர பெருமாள் சன்னதிக்கு போகிறேன். அங்கே போனாக்க நான் என்னை பார்த்த உடனே உன் வம்சத்துக்கே அனுகிரகம் கிடையாது, போயிட்டு வா அப்படின்றவர். எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பிப்பார். வலது பக்கம் திரும்பினாக்க ஸ்ரீதேவி தாயார் இருக்கா. இங்கே என்ன பார்வை, குழந்தை வந்திருக்கான் அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்ட்டுன்னு. அவன் நிறைய பாவம் பண்ணியிருக்கான், லோகத்தில் யார் தான் பாவம் பண்ணல, எல்லாம் பரவாயில்ல அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவா ஸ்ரீதேவி தாயார். இந்த பக்கம் திரும்பிப்பார். இந்த பக்கம் திரும்பினா பூமாதேவி ஒரு படி மேலே போயிட்டு, அவன் என்ன தப்பே பண்ணலையே, எனக்கு தெரிஞ்சா எந்த பாவமே பண்ணலையே, குழந்தை வந்திருக்கான் அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவா. சரி, உங்க 2 பேருமே வேணான்னு சொல்லி கீழே குடிஞ்சிட்டார் அப்படின்னாக்க திருமார்பில் இருக்கிற தாயார் எங்க என்ன பார்வை, குழந்தை வந்திருக்கான் அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவார். அதனால எப்பொழுதுமே சரணாகத்திலே இப்போ ராமானுஜர் கூட அந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு சரணாகதி பண்ணுறச்ச முதல்ல பிராட்டியை முன்னிட்டு கொண்டு தான் பெருமாளை சரணடைகிறார். அந்த பங்குனி உத்திரத்தை அவர் சூஸ் பண்ண காரணமே அதுதான். ஏன்னா அன்னைக்கு தான் சேர்த்தி புறப்பாடு இருக்கும். வருஷம் முழுக்க அந்த ஒரு நாள் மட்டும்தான் சேர்த்தி புறப்பாடு இருக்கும். அதனால பங்குனி உத்திரம் அன்னைக்கு போயிட்டு அவர் சரணாகதி பண்ணார். அதுதான் அகலகிலா திருமகளார் அன்பர் வந்தார். இது துவயத்தில் பூர்வ வாக்கியம். பிராட்டியோட கூடிய பெருமாளுடைய திருவடிகளே நான் சரணாகதி செய்கிறேன் அப்படின்றது. அடி 2 ஆறாக தந்தார் வந்தார். அதாவது அவருடைய திருவடியுடைய வைபவம் பெருமாளுடைய திருமேனிலேயே பார்த்தா ஒரு போக்கியமான விஷயம் அப்படின்றது திருவடி தான் அப்படின்றது எல்லா ஆழ்வாராச்சாரியர்களும் சொல்லியிருக்கா. அந்த அந்த திருவடிக்கு இருக்கிற சக்தி ஒன்றுமே இல்லை. ராமருடைய திருவடி கூட படலை, திருவடியிலிருந்து ஒரு தூள் அது பட்டு அகல்யா சாபம் விமர்சனம் பெற்றா அப்படின்றது எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம். அதே போல பாதுகா சஹஸ்ரநாமம் அந்த பாதுகையோடைய பெருமையை வச்சு ராமராஜ்யத்தை விட பாதுகா ராஜ்யம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஏதாவது ராஜ்யத்துக்கு செலவு பண்ணணும் அப்படின்னாக்கா பரதன் சொல்றது அல்ல, செலவு பண்ணுற உரிமையெல்லாம் எனக்கு கிடையாது, அது பாதுகா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ட்டு. பாதுகை என்ன பதிலாக சொல்ல போகிறது. அதனால ராஜ்யத்தில் செலவே கிடையாது. வரவு எங்கே என்ன வசூல் பண்ணணும் அப்படின்னாலும் பரதன் போய் பண்ணிட்டு வந்துடுவார்.
அதனால அந்த ராஜ்யம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அந்த திருவடியை வந்து வர்ணிக்காத ஆழ்வார்களே கிடையாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய திருநெடுந்தாண்டகம் அருமையான பகுதி. அந்த அந்த பதிகத்தில் வந்து 30 பாசுரங்கள் இருக்கிற ஒரு பதிகம், ஒரு திவ்ய பிரபந்தம், அருமையான பாசுரங்கள் எல்லாமே. நிச்சயம் எல்லாரும் வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அடியேன் பிரார்த்திக்கிறேன். அது இருக்கட்டும். அதில் முதல் பாசுரத்திலே வந்து தளிர்புறையும் திருவடி என் தலைமையிலவே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 5வது பாசுரத்தில் மலர்புறையும் திருவடி என் தலைமையிலவே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கடைசியாக வந்து 8வது பாசுரத்தில் பார்த்தாக்க பெருமான் திருவடியே பேணினேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த திருவடிக்கு அந்த அவ்வளோ இது இருக்குது. அது இல்லாமல் திருநறையூரை வந்து 100 பாசுரங்களில் வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் திருமங்கை ஆழ்வார். அதில் 6ஆம் 10 9ஆம் திருமொழி பெரிய திருமொழியில் வந்து 6, 9 வந்து வரிசையாக 9 பாசுரங்கள்லேயும் வந்து அந்த கடைசி அடியை வந்து தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார். அந்த திருவடியை வந்து நீ அட அப்படின்ட்டுன்னு. அதையும் வந்து அந்த 9 வரிகளையும் வந்து சுருக்கமாக வாசிக்கிறேன். முதல் பாசுரத்தில் வந்து இடர்கெடுத்த திருவாளன் இன்னாடியே அடிநெஞ்சே. 2வது பாசுரம் அழலாரும் சரம் துறந்தான் அடியினையை அடிநெஞ்சே. 3வது வந்து அலைவெண்ணை உண்டான் தன் அடியினையை அடிநெஞ்சே. 4வது குன்று ஆறும் திரள் தோளான் குறைகழலே அடைநெஞ்சே. 5வது புகக்கறந்த திருமவயிற்றான் பொன்னடியே அடைநெஞ்சே. அதுக்கப்புறமா வந்து மன்னத்தான் வைத்துவந்தான் மலரடியே அடைநெஞ்சே. தார்த்தழிந்த துழாய் முடியான் தளரடியே அடைநெஞ்சே. நிலையார நின்றான் தன் நீழ்கழலே அடைநெஞ்சே. இறையாகி நின்றான் தன் இணையடியே அடைநெஞ்சே அப்படின்னு சொல்லி 9 பாசுரத்தில் வந்து தன்னுடைய நெஞ்சுக்கு வந்து உபதேசிக்கிறார் ஆழ்வார். அந்த திருவடியை தான் வந்து நம்ம வந்து நமக்கு வந்து புகழ், வேற புகழ் இல்லை அப்படின்றதுக்கு. அதுக்கடுத்து அவரில் வந்து புகழ் இல்லார் புகழாகும் புனிதர் வந்தார். இதில் பொதுவாக வந்து மேலட்டமாக சொல்கிற அர்த்தம் வந்து நமக்கு வந்து சக்தி இல்லை பக்தி யோகம் பண்ணுறதுக்கு, அதனால சரணாகதி பண்ணுறோம், புகழ் இல்லை, அது நமக்கு வந்து புகழ் வந்து அந்த திருவடி தான் அப்படின்ட்டுன்னு. ஆனால் சுவாமி தேசிகன் அவருடைய ரகசியதர வியாக்கியானத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, பக்தி யோகம் பண்ணுறவாளுக்கும் சரி அந்த திருவடி தான் வந்து புகழ். ஏன் அப்படின்னாக்க பக்தி யோகம் ஒரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு 32 படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது கீழே விழறவன் முதல் படியிலேருந்தும் விழலாம், இல்லை 30வது படியிலேருந்தும் விழலாம். அந்த 30வது படியிலேருந்து ஒருத்தர் விழுந்துட்டாக்க திரும்ப அந்த பக்தி யோகத்தை வந்து பெருமாள் வந்து வீண் பண்ணுறது இல்லை. அடுத்த பிரிவில் அங்கேருந்து வந்து கண்டினியூ பண்ணுறாரு, 30வது படியிலேருந்து வந்து கண்டினியூ பண்ணுறாரு. அதுவும் வந்து அவருடைய திருவடி தான் பண்ணுறது அப்படின்றது சுவாமி தேசிகனுடைய நிர்வாகம். அதுதான் வந்து புகழில்லார் புகழாகும் புனிதர் வந்தார். அடுத்தது பொன்னுலகில் திருவுடனே புகழ்வார் வந்தார். பொன்னுலகில் திருவுடனே, பொன்னுலகு அப்படின்றது வைகுந்தம். அந்த பொன்னுலகில் திருவுடனே, திருநாக்க மகாலட்சுமி, அவருடையவே வந்து 2 பாடம் இருக்குங்க. புகழ்வார்னு ஒரு பாடம் இருக்குது, திகழ்வார்னு ஒரு பாடம் இருக்குது. ரெண்டுமே ஏற்றுக்கொண்டது தான் ஆச்சாரியர்கள். புகழ்வார் வந்தார் அப்படின்னாக்கா அங்கே வந்து பிராட்டியோட வந்து ஆனந்தமாக இருப்பார் அப்படின்ட்டுன்னு அது இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக அடுத்த வரியில் சொல்கிறார். அகிலமெல்லாம் ஆனந்தம் ஆனார் வந்தார். அகிலமெல்லாம் ஆனந்தம் ஆனார் வந்தார். அகிலம் எல்லாம் அப்படின்னாக்க நித்திய விபூதி லீலா விபூதி அப்படின்னு சொல்லுவா. நித்திய விபூதி அப்படின்றது வைகுந்தம், லீலா விபூதின்றது நம்ம இருக்கிற உலகம் உட்பட மற்ற எல்லாமே வந்து லீலா, பிரம்மாவுடைய சத்தியலோகம் வரைக்கும் எல்லாமே வந்து லீலா விபூதியில் தான் வந்து சேரும். இது ரெண்டுக்குமே வந்து சொந்தக்காரர் வந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அதுதான் வந்து அகிலமெல்லாம் ஆனந்தம் ஆனார் வந்தார். சரி, வைகுந்தத்தில் வந்து ஆனந்தமாக இருக்கார். சரி, ஏன் ஆனந்தமாக இருக்கார்? இந்த இருந்த முக்தர்கள் நித்தியசூரிகள் அவள்லாம் கைங்கரியம் பண்ணுறா, அந்த கைங்கரியத்தில் அவளுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது, அதனால வந்து பெருமாள் ஆனந்தப்படுறார். இங்கே இருக்காங்க வந்து இந்த மற்ற லோகங்களில் வந்து என்ன ஆனந்தம் இருக்குது அப்படின்னாக்க, இந்த அர்ச்சா திருமேனியில் கோவில்கள்லையும் திருமாளிகள்லையும் ஏன் நம்ம இல்லத்திலே வந்து இருக்கிற பெருமாளுக்கும் வந்து நம்ம கைங்கரியம் பண்ணோம் அப்படின்னாக்க அவருக்கு வந்து ஒரு ஆனந்தம். அதுதான் அகிலமெல்லாம் ஆனந்தம் ஆனார் வந்தார். அதுக்கு அடுத்தது அடி கீழ் வைத்து அடிமை கொள்வார் வந்தார். அதாவது அடிமை கொள்வது அப்படின்னாக்க குற்றேவல். ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறா இல்லையா, குற்றேவலைகளை கொள்ளாமல் போகாது அப்படின்ட்டுன்னு. அதாவது என்ன விஷயம் அப்படின்னாக்க, அடிமை கொள்றதுனாக்க நம்ம லௌகீகத்தில் சொல்கிற அடிமை கிடையாது, கைங்கரியம் வந்து கொள்வர். இப்போ ஒரு கோவில் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க எவ்வளவோ கைங்கரியங்கள் இருக்கு அங்கே. இப்போ ஒரு பெரியாழ்வாரோ தொண்டரடி பெரியாழ்வாரோ இல்லை ஆழ்வாரோ வந்து பெரியாழ்வார் தொண்டரடி ஆழ்வார் ஆண்டாளவெல்லாம் வந்து பார்த்தா புஷ்ப கைங்கரியம் பண்ணான். மற்ற ஆழ்வார்கள்லாம் வந்து வாசக கைங்கரியம் பண்ணான். இன்னைக்கு கோவிலில் பார்த்தா எத்தனையோ கைங்கரியங்கள் இருக்குது. ஒரு கோவிலில் நல்லா வந்து கூட்டி மெழுகலாம், கோலம் போடலாம், பெருமாளுக்கு வேண்டிய மாலைகள் புஷ்பங்கள் சமர்ப்பிக்கலாம், பிரசாதம் சமர்ப்பிக்கலாம், வேதம் அத்தியனம் பண்ணினவா வேதம் ஓதலாம், திவ்ய பிரபந்தங்கள் வந்து வாசிக்கலாம், ஒரு புறப்பாடு அப்படின்னாக்கா அதுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம். எத்தனையோ கைங்கரியங்கள் இருக்குது. அவ்வளோ ஒன்றுமே இல்லை. அதாவது பெருமாள் எந்த அளவுக்கு வந்து கைங்கரியத்தை ஏற்றுப்பார் அப்படின்னாக்க, யாரோ வந்து கேட்குற ரெடியான, இந்த காலத்தில் யாரும் கேட்குறது இல்லை, எல்லாரும் கூகுள் மேப் போட்டுக்கிறா. ஒரு வேளை யாரோ வந்து கேட்டாக்க
கோவிலுக்கு எப்படி போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, நேராக போய் லெஃப்ட்டில் போங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுவே ஒரு கைங்கரியம். ஏன்னா அந்த ஜீவாத்மா வந்து போய் சேவிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு உபாயமாக இருந்திருக்கேன் இல்லையா, அதுக்காக. அதே போல் யாரோ ஒருத்தர் வந்து கோவிலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் திருத்துழாயும் மலர்களும் வந்து வாங்கி வச்சுருந்தார். அவரால் ஏதோ ஒரு காரணம் போக முடியல. அடியன் கிட்ட கொடுத்துட்டு நீ போய் கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனாக்க, பொருள் அவரது, வஸ்து அவரது, சமர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சது அவர். ஆனால் நான் போய் கொடுக்குறேன் இல்லையா, அதையும் வந்து பெருமாள் வந்து கைங்கரியமாக எடுத்துக்கிறார். இதுதான் வந்து அடிமை கொள்வார் வந்தார் அப்படின்றத தவிர்த்து நம்ம உலகத்தில் பார்க்குற அடிமைத்தனம் அல்ல. அதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது பகல் நடுவே இரவழிக்க வல்லார் வந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம். பாரதத்தில் வந்து ஜெயத்ரதன் அவன் வந்து அர்ஜுனனுடைய திருக்குமாரன் அபிமன்யுவை வந்து வதம் செஞ்சிடுறான். அப்போ வந்து அர்ஜுனன் ஒரு சபதம் செய்கிறான். அடுத்த நாள் வந்து பகலுக்குள்ள நான் வந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நான் வந்து ஜெயத்ரதனை வதம் செய்வேன், அப்படி இல்லை அப்படின்னாக்க நான் வந்து என்னையே மாய்த்து கொள்வேன், அக்னியில் வந்து அக்னி பிரவேசம் செய்வேன் அப்படின்ட்டுன்னு. அது அப்போ வந்து என்ன பண்ணுறா, துரியோதனாளிகள்லாம் வந்து ஜெயத்ரதனை போய் மறைச்சி வச்சுக்கிறா. சரி அஸ்தமனம் ஆனதுக்கப்புறமா வெளியே வரலாம் அப்படின்னு. இது கண்ணனுக்கு தெரியும். கண்ணனுக்கு தெரியாமல் இருக்குமா? யுத்தம் நடத்துறதே அவர் தான் இல்லையா? என்ன பண்ணார், அவருடைய சக்கராயத்தை வச்சு அந்த சூரியனுடைய ஒளியை வந்து மறைச்சிட்டார். இவாளெல்லாம் துரியோதனாளிகள் வந்து ஆயிடுத்து அர்ஜுனன் சாகிறத பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஜெயத்ரதனை வெளியில் கூட்டின்னு வரா. அர்ஜுனனும் ரெடி ஆகிட்டான் அக்னி பிரவேசம் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து கண்ணன் வந்து திரும்ப அந்த சக்கரத்தாழையை பெற்றுக்கொண்டு, அர்ஜுனா இன்னும் சூரியன் அஸ்தமனம் ஆகலை, அம்ப போடு அப்படின்னு சொல்லவே அர்ஜுனன் போட்ட ஒரே பானம் அது ஜெயத்ரதனுடைய அப்பா மடியில் போய் விழுந்தது அப்படின்றது சரித்திரம். இங்கே ஒரு கேள்வி வரும், சக்கரத்தாழ்வருடைய ஒளி பிரகாசம் வந்து 1000 சூரியர்களுக்கு வந்து சமம் அப்படின்ட்டுன்னு. அப்படி இருக்கிறச்ச எப்படி இருட்டாக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அதுக்கு என்ன சமாதானம் சொல்கிற அப்படின்னாக்கா, அவ்வளோ இப்போ நம்மளே வந்து இந்த சூரியனை ஒரு 2 நிமிஷம் விடாமல் பார்த்தோம் அப்படின்னாக்க கண்ணு கொஞ்சம் இருட்டி போய்டுறது இல்லையா? இந்த ஒரு இது மாதிரி 1000 சூரியன்களை வந்து பார்த்தாக்க இருட்டி போயிடும். அப்போ வந்து அஸ்தமனா நம்ம எத்தனை கணக்கு, அதை தான் வந்து ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவாள். ஜஸ்ட் ஒரு செய்தியாக சொன்னேன். கடைசியாக வந்து பகல் ஒன்றாய் இரவழித்தார் வந்தார் தாமே. பகல் ஒன்றாய் அப்படின்னாக்க வைகுந்தம், இரவு அப்படின்றது சம்சாரம். ஏன்னா இங்கே இருக்கிறது இருட்டு, இருள் தரும் மாஞாலம் அப்படின்ற ஆழ்வார். இருள் தரும் ஞானம்னு சொல்லல, பெரிய ஞானம் இது. அதுவும் என்னன்னாக்கா இருள் தான் தரும் அப்படின்ட்டுன்னு. இந்த இரவை அழிச்சிட்டு பகல் என்கின்ற வைகுந்தமா வந்து கொடுக்கறதுக்காக அத்திகிரியில் வந்து சுவாமி பெருமாள், வரதராஜ பெருமாள் வந்து வந்திருக்கார் அப்படின்றது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். துவயத்தில் இருக்கிற விஷயத்தையும் சொன்னேன், பாசுரத்தையும் சொன்னேன். பாசுரத்தை இன்னொரு வாட்டி அனுபவிக்கலாம். அகலகிலா திருமகளார் அன்பர் வந்தார், அடியிரண்டும் ஆறாக தந்தார் வந்தார், புகழெல்லார் புகழாகும் புனிதர் வந்தார், பொன்னுலகில் திருவுடனே புகழ்வார் வந்தார், அகிலமெல்லாம் ஆனந்தம் ஆனார் வந்தார், அடியினை கீழ் வைத்து அடிமை கொள்வார் வந்தார், பகல் நடுவே இரவழிக்க வல்லார் வந்தார், பகல் ஒன்றாய் இரவழித்தார் வந்தார் தாமே. இதோட வந்து துவயத்துடைய சாரம் முடிகிறது. நாளை சர்மஸ்லோகத்துடைய சாரத்தை வந்து சுவாமி தேசிகன் எப்படி அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.